சித்தர் பூமி. வணக்கம். நான் ஏஎல்பி ஜோதிடர் காயத்ரி. இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்டின்னா, ஒரு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏகப்பட்டது நம்மளுக்கு வருது. அப்போ அந்த பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகத்த எடுத்து பார்க்குறோமா? அப்டின்னா அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா, எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து ஒரு ஜாதகத்த எடுத்து பார்க்குற ஒரு வழக்கம் உண்டு. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணம் எப்ப ஆகும்னு நம்ம ஒரு ஜாதகத்த பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் முடிஞ்சு எனக்கு ஒரு குழந்தை தாமதம் ஆகுதுன்னா, அந்த குழந்தை எப்ப பிறக்கும்? அப்டிங்கிறதுக்காக ஜாதகம் பார்க்குற ஒரு வழக்கம் உண்டு. ஏன் இன்னும் சொல்லப்போனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ல அசுப நிகழ்ச்சி நடக்குது அப்டின்னாலே, அதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்ச்சிக்காக வந்து அந்த ஜாதகம் பார்க்குற ஒரு சூழலையும் நம்ம ஏற்படுத்துறோம். ஆனா, இதுவே வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்டின்னா, அந்த பிரச்சனை தீர்வுக்கு வருமா? வராதா? அப்டிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் முடிந்த பிறகு அந்த பிரச்சனைக்காக ஒரு ஜாதகத்த பார்க்கறது இல்ல. ஏன் அப்டின்னா, பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொது பலனா வந்து உங்களுக்கு இத்தன பொருத்தம் இருக்கு அப்டின்னு பார்த்து ஒரு திருமணம் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லைஃப்ல வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத யாருமே வந்து முன் வந்து தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஏன்னா பிரச்சனைகள மட்டுமே வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ணிட்டு போறதுனால, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க விருப்பப்படுறது இல்ல. ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிரகங்களுடைய வேலைகள் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதேபோல இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தற்காலிகமா வந்து ஒரு முடிவுக்கு வந்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா, பிரிவு நோக்கி ஒரு திருமண வாழ்க்கை போகறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்றோம். சரி பொதுவாவே வந்து ஒரு திருமண வாழ்க்கைக்கு எத்தன வருட காலம் நம்ம வந்து பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருப்போம். குறைந்தபட்சம் 20 வருடங்களாவது திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்தி இருக்கோம். ஏன் அப்படி சொல்றோம்னா, அந்த 20 வருட காலங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலைய நீங்க வந்து சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லிடுவோம். ஏன்னா, அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, யாரால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதேபோல எந்த சமயத்தில கணவருக்கும், மனைவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா வந்து நம்மளால சொல்லிட முடியும். அப்போ அந்த பொருத்தங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அது ஏஎல்பி முறையில நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு பிரிவ நோக்கி நீங்க செல்ல மாட்டீங்க அப்படிங்கிறத தான் இங்க தெளிவா சொல்றோம். இதே நீங்க பார்க்குற முறையில, அதாவது பழைய பஞ்சாங்க முறையில வந்து நீங்க ஒரு ஜாதகத்தில வந்து திருமண பொருத்தம் பார்க்குறீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஓவரால் ப்ரெடிக்ஷன் மட்டுமா தான் இருக்கும். ஏஎல்பி முறையில நீங்க பார்க்குற திருமண பொருத்தம், உங்களுக்கு எந்த வருஷம் எந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும், அது எத்தன வருஷத்திற்கு நீடிக்கும் அப்படிங்கிறதையும், அது எப்ப முடியுங்கிறதையும் தெளிவா நம்ம சொல்லிட முடியும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்றோம். அதேபோல இப்போ ஒரு உதாரண ஜாதகம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு வந்து 2018ஆம் ஆண்டு வந்து திருமணம் ஆகுது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2019லயே வந்து விவாகரத்துக்கு போயிட்டு கோர்ட்ல நிக்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் போகுது அப்படின்னா, அந்த சமயத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருமானா, கண்டிப்பா வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகருக்கு துலாம் லக்னம் போயிட்டு இருந்தது ஏஎல்பி. அப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விசாகம் 1ஆம் பாதம் போகுது. அதாவது குரு பகவான் அதிபதி. துலாம்ன்னும் பொழுது பார்த்தீங்கன்னா, 1, 8 ஆதிபத்தியம் ஆகுது. அதேபோல துலாமுடைய அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அவர் வந்து லக்னத்திலே தான் இருக்காரு. லக்னத்திலேயே தானே சுக்கிர பகவான் இருக்காரு. ஜாதகர் நல்லா தானே இருக்கணும் அப்டின்னா, 8ஆம் பாவத்துக்குமே அவர் தானே அதிபதி ஆகுறாரு. அப்போ 8ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, கண்டிப்பா பிரச்சனைகள், அதாவது குறிப்பா வழக்கு அப்டின்ற ஒரு விஷயம் வந்து தானா அவர தேடி வரும். அதாவது யார் மூலியமானா, கண்டிப்பா மனைவி மூலியமா. ஏன்னா 7ஆம் பாவத்து அதிபதி வந்து செவ்வாய் ஆகுறாரு. அவர் வந்து 2ஆம் இடத்துல. அப்படி இருக்கும் பொழுது மனைவி மூலியமாவும், மனைவியோட குடும்பத்து மூலியமாவும் அவர வழக்கு சந்திப்பாரானா, கண்டிப்பா சந்திப்பாரு அப்படிங்கிறது தான் இது. அதேபோல விசாகம் 1 அப்படின்னும் பொழுது குரு பகவான் அதிபதி ஆகுறாரு. அவருமே லக்னத்துல தான் இருக்காரு. சரிங்களா? அதேபோல இந்த மாதிரியான பிரச்சனைகள், சரி இது எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா, இந்த நட்சத்திரங்கள் முடியிற வரைக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருட காலங்கள் அமைதியா இருந்திருந்தாருன்னா, கண்டிப்பா வந்து இந்த வழக்க நோக்கி அவங்க கண்டிப்பா போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதாவது 2018ஆம் ஆண்டு இவரு கல்யாணம் ஆகுது. 2019ஆம் ஆண்டு இவங்க 2 பேருக்கும் வந்து விவாகரத்து அப்ளை பண்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விவாகரத்து வழக்கு 2024ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைவு பெற்றுச்சு. சரிங்களா? இப்போ 2ஆம் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வராங்க. அப்ப 2ஆம் திருமண வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் இல்லாம இருக்குமா? கண்டிப்பா வரும். ஸோ பிரச்சனைகள்ங்கிறது தொடர்ந்து வந்து சர்க்குலேட் ஆயிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு எப்ப வந்து இந்த பிரச்சனை முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, நம்மளுக்கு வந்து ஒரு உறவ துண்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பா வராது. ஸோ இத ஏஎல்பி ஜோதிட
வகுப்புல மட்டுமே உங்களுக்கு சொல்லி தரப்படும். சரிங்களா? இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு உதாரண ஜாதகம் சொல்லணும் அப்டின்னா, ஏஎல்பி வந்து கன்னி லக்னம் போகுது. புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல இருக்காரு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு உதாரணமா எடுத்துக்கணும் அப்டின்னா, ஒரு ஜாதகருக்கு கன்னி லக்னம் போகுது. அதேபோல நட்சத்திர புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, சித்திரை 1ஆம் பாதம் போகுது. அதாவது செவ்வாய் பகவான் அதிபதி ஆகுறாரு. இப்போ கன்னி அப்டின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து புதன் பகவான் அதிபதி ஆகுறார். இவரு வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு. ஜாதகரே போய் பிரச்சனையில மாட்டுறது. அதாவது ஜாதகரே போய் வழக்கு போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள ஏற்படுத்தும். இப்ப அடுத்ததா 7ஆம் பாவம்னு எடுத்துக்கிட்டோம்னா, 7ஆம் பாவ அதிபதி குரு பகவான் ஆகுறாரு. அவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது ஜாதகருடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, கணவருக்கும், மனைவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையா இருப்பாங்க. அவங்களால ஏற்படக்கூடிய அந்த கான்சிக்வென்ஸஸால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுத்தியிருக்கும். சரியா? அதேபோல சித்திரை 1ன்னோம் இல்லையா? அதுக்கு வந்து அதிபதி செவ்வாய் பகவான். அவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்காரு. சரி 7ஆம் இடத்துல இருக்காரு, மனைவி சார்ந்த சிந்தனைகள் தானே அதிகமா இருக்கு, நல்லா தானே இருக்கு அப்டின்னா, 8ஆம் இடத்து அதிபதி தான் வந்து 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ மனைவியால பிரச்சனை, பிரச்சனைக்காகவே மனைவி அப்டிங்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ கண்டிப்பா வந்து இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள வந்து இவங்களுக்கு நேருமானா கண்டிப்பா ஏற்படும் அப்டிங்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து தற்காலிகமா நடக்கக்கூடிய விஷயம் தான். இது வந்து நீண்ட ஒரு பெரிய ப்ராசஸா இது இருக்காது. அதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்டின்னா, அதுக்கு பிரிவு மட்டுமே ஒரு காரணமா இருக்கும். அதாவது இது சொல்யூஷன் அப்டிங்கிறத தீர்மானிக்கிறது வந்து நிதானித்து ஒரு விஷயத்த செயல்படுறதுங்கிறது தான் இங்க வலியுறுத்துறோம். ஏஎல்பி முறையில நீங்க ஒரு வேலை பொருத்தம் பார்க்குறீங்க அப்டின்னா, இந்த விவாகரத்து இந்த மாதிரியான விஷயங்கள நோக்கி நீங்க பயணிக்க மாட்டீங்கங்கிறது தான் இங்க தெளிவா சொல்றோம். ஸோ இத முன்னதாகவே நீங்க கணிக்க முடியும் அப்டின்னா, ஏஎல்பி ஜோதிட வகுப்ப நீங்க படிச்சிருக்கணும். ஸோ படிச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து உங்களால வந்து ஒரு சொல்யூஷன் கரெக்ட்டா எடுக்க முடியும் அப்டிங்கிறத தான் வலியுறுத்துறோம். கண்டிப்பா ஏஎல்பி ஜோதிடம் படிங்க. இதுல இருக்கிற நன்மைகள எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்டிங்கிறத கேட்டுக்கிறேன். நன்றி. சித்தர் பூமி